ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஸ்கூல் வேறு ரீஓப்பனிங் ஆகுதா, அதனால் வந்து ஒரு ஸ்கூல் சப்ளை மாதிரி தான் பார்க்குறோம். இந்த வந்து ஒரு குட்டி டைரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேப்பர்லாம் எடுத்துகிட்டு ஒயிட் பேப்பர் தான் டைரி ரெடி பண்ணுறக்காக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து அது மாதிரி ஒரு பாக்ஸாக போட்டுக்கோங்க. உங்களோட பேப்பர் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பவுச் வாங்கினதுக்காக பின்னாடி வந்த ஒரு அட்டையில் இந்த மாதிரி பார்பி ஸ்டிக்கர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அட்டையை எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே வந்து பின்னாடி வேணுங்கிறங்காட்டி அதுலேயே பிங்க் கலரில் ப்ளைனாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற அட்டை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதே சைஸுக்கு அதையே கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட அட்டை இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாச்சும் நீங்களே ட்ரா பண்ணி கூட நல்லா வரைவீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை ட்ரா பண்ணிவிட்டு அந்த அட்டையில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பேப்பரையும் வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு குட்டி தான் வந்து பண்ணியிருக்கேங்காட்டி சீக்கிரமாகவே நான் ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் பண்ணேன். நீங்கள் ரொம்ப நிறையா பேப்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களால் ஸ்டேப்லர் பண்ண முடியாது. ஸோ வந்து அப்படி நீங்கள் நான் அதிகமாக பண்ணுறீங்க பேஜஸ் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளூ போட்டு தான் ஒட்டணும். ஒவ்வொரு பேப்பராக தான் க்ளூ போட்டு ஒட்டணும். இப்போ வந்து மேலே வந்து அந்த ஸ்டாப்லர் பின்னுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கம் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த அட்டையையும் வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. பின்னாடியும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு இதை நல்லா காய வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு. அதை மறைக்கிறக்காக ஒரு குட்டியாக பிங்க் கலர் அதே அட்டையை வந்து அதோடய சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த அட்டையை எடுத்து நல்லா ஒட்ட வச்சுட்டேங்க. இது இப்போ நல்லா காயட்டும். அது வந்து கொஞ்சம் காயலை, அது காஞ்சாலும் வந்து வெளியே வர மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து மேலே கொஞ்சம் செல்லோ டேப் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்து ஒட்டிக்கோங்க, தெரியாத மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குட்டி டைரி க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து ட்ரை பண்ணியும் பார்த்தேன், எழுத முடியுதா திறக்க முடியுதான்னு பார்த்தேன். நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு ஸ்கூல் சப்ளையோடு வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.